ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம Coreldraw சாக்லேட் எஃபெக்ட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே போயிடுங்க. இங்கே போயிட்டு ஸ்பைன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு வேண்டது மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அந்த சாக்லேட் வந்து எப்படி கீழே வடியுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது வரைஞ்சாச்சா? இப்போ வந்துட்டு இங்கே போயிட்டு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்துக்கோங்க. ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஸ்மார்ட் ஃபில் டூல் இருக்குல்ல, அந்த ஸ்மார்ட் ஃபில் டூலில் போயிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இப்போ இங்கே வந்துடுச்சா? இதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் டிலீட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை இங்கே வச்சுட்டு இதுக்கு இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் இருக்குல்ல, அது போயிடுங்க. போயிட்டு இங்கேருந்து இப்படி வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு நம்ம இந்த டார்க் ப்ரௌன், இங்கே வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துருவோம். ப்ரௌன் வந்து நல்லா இங்கே வச்சுட்டு இந்த பிளாக்கை வந்துட்டு நல்லா கொஞ்சம் இப்படி வச்சுருங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேடோ இருக்குல்ல, அங்கே போய்ட்டுங்க. ஷேடோ போயிட்டு இந்த ப்ரெசென்ட்டில் போயிட்டு இன்னர் க்ளோன்னு கொடுத்துருங்க. இன்னர் க்ளோ கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஒரு 15 வைப்போம். போயிருங்க. இங்கே போயிட்டு பி ஸ்ப்ளைன் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே நமக்கு இந்த மாதிரி கேர்வாக வேணுமா, இந்த மாதிரி கேர்வாக இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த ஆர்டிஸ்ட் டூல் இருக்குல்ல, அதில் போயிருங்க. போயிட்டு இந்த செகண்டில் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை நல்லா இப்படி ஒல்லியாக்கிக்கோங்க. ஒல்லியாக்கிக்கிட்டு இதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஷேஃபுக்கு ஏற்றது மாதிரி இங்கே கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதை திருப்பி கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு மிரர் கொடுத்துருங்க. மிரர் கொடுத்துட்டு இங்கே இப்படி வச்சுருங்க. அந்த வளைவுலலாம் நமக்கு வந்து அந்த சாக்லேட் வடிகிற மாதிரி இருக்கிறது மாதிரி. இப்போ இதை கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிட்டு இப்போ இதை கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த இடத்துலையும் வச்சுக்கோங்க. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடக்கும் அதே மாதிரி இந்த அந்த பி ஸ்ப்ளைன் லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு இதுக்கும் அதே மாதிரி ஆர்டிஸ்ட் டூல் போயிருங்க. போயிட்டு இந்த செகண்ட் ஒன் இதுக்கும் ஒயிட் கலர் கொடுத்துட்டு இங்கே கீழே எப்படி வச்சுருங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் அடங்கி வருதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு இப்போ ஒரு பேக்ரவுண்ட் கொடுப்போம். இதுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சாக்லேட் வந்துட்டு வடிகிறது மாதிரி இருக்கும். இப்போ இதையே நம்ம மேங்கோ மாதிரி பண்ணுவோமா, இதை இங்கே தனியாக வச்சுக்கோங்க. இதை இப்போ கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த சாக்லேட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த எல்லோவை இதோ இங்கே இருக்குல்ல, இந்த ஆரஞ்சு கொடுப்போம். இங்கே கீழே வந்துட்டு இங்கே இந்த எல்லோ கொடுத்தாச்சா? இப்போ இதுக்கு வந்து ஷேடோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்னர் க்ளோன் இருக்கேன், ஏன்னா அதில் கொடுத்ததே தான் வரும். இந்த இடத்துல மட்டும் ஒயிட் இருக்குல்ல, அதை நம்ம போயிட்டு பிளாக்காக மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு வந்துட்டு இப்போ மேங்கோ வந்து அப்படியே வடிகிற மாதிரி இருக்கும். இது வந்து சாக்லேட்டு. இப்போ இதுலேயே வந்துட்டு நம்ம மில்க் இன்ட்ராக்ஷன் ஃபில்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஒயிட் வச்சுருவோம். இங்கேயும் நம்ம ஒயிட்டுன்னு வச்சுருங்க. நம்மளுக்கு இப்போ வந்துட்டு இது வந்துட்டு மில்க் மாதிரி இருக்கும், இது சாக்லேட் மாதிரி இருக்கும்.